ஹலோ ஆல். இங்கே ஏஓஎம்லேருந்து சண்டே எல்லா கிட்ஸுக்காக மிடில் ஸ்கூல் கிட்ஸுக்காக வாலிபால் கண்டக்ட் பண்ணுவாங்க மேட்ச்சு. என் பொண்ணுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறா. அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலி ஈவெண்ட்டுமே நடக்கும் வாலிபால் முடிஞ்சதுக்கு அப்புறம். இந்த மந்த் வந்து ஹாலோவனோட சேர்த்து காஸ்டியூமோடு சேர்த்து வச்சுருந்தாங்க. ஸோ ஃபேமிலிக்காக அவங்க ஸ்நாக்ஸுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லா மந்த்துமே ஃபேமிலிக்காக ஸ்நாக்ஸுமே மந்த்லி ஒன்ஸ் ஃபேமிலி ஈவெண்ட் இருக்கும். எங்களை வந்து காட்டன் கேண்டியோட வெல்கம் பண்ணாங்க. எனக்கு வந்து காட்டன் கேண்டி 19 கிட்ஸோட மெமரிஸ் இல்லையா, எனக்கு வந்து அதோட ஃபேவரெட்டு. அதை போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டி இருந்தது. பம்கினில் கலர் பண்ணுற மாதிரி, அப்புறம் ப்ரைஸ்லெட் பேக் பண்ணுறது அது இதுன்ட்டு, அப்புறம் போட்டா பூத்துமே வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தோட ஹைலைட் என்னென்னா, வாலிபால் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபன் கேம் வச்சுருந்தாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலியில் கிட்ஸு சிப்ளிங்ஸ்லாம் கூப்பிட்டு வர்றதுனால ஃபன் கேமே அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லா வீக்குமே ஸ்டடீஸ்னு போகாமல் பிள்ளைங்களுக்காக ரிலாக்ஸேஷனுக்காக அப்படின்னு ஒரு ஸ்டெப் நம்ம சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் பார்க்காம கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா கிட்ஸ்கிட்ட இருந்து நல்லாவே ஸ்போர்ட்டிவான ரிசல்ட் கிடைக்குது. அவங்களும் மைண்ட் ரிலாக்ஸ்டாக, அவங்க கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இதில் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தோணும். ஸ்டடீஸ்லையுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸாவது கிட்ஸுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்கே நடந்த எல்லா ஃபன் கேம்லையுமே என் கிட்ஸ் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக கலந்துக்கிட்டாங்க. லாஸ்ட் ஃபன் கேம் வந்து மம்மி விராப் இருந்தது. அதில் என் பொண்ணு தான் வின்னானா. ஏதோ எக்ஸ்பர்ட் மாதிரி சுற்றிட்டு இருந்தா. டிஷ்யூ பேப்பராக அவள் ஃப்ரெண்டு ஃபேஸ் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக மம்மி விராப் பண்ணிட்டு இருந்தா. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. கிட்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி செஞ்சு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான். வாலிபாலுமே ஃப்ரீ ஈவெண்ட் தான் மிடில் ஸ்கூல் கிட்ஸுக்காக. ஸோ வெல் ட்ரெயின் கோச் வச்சு அவங்க நல்லா அழகாக கோச்சிங் கொடுத்து விளையாட வச்சு ஃபன் கேமும் கொடுத்து ஃபேமிலியும் என்கரேஜ் பண்ணுறது செம்மங்க அது.